ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அமாவாசை, தை அமாவாசை. வாழைக்காய் பொடி மாஸ், வாழைக்காய் கறியும் பண்ணலாம். ஆனால் நான் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வாழைக்காவை 3 விசில் விட்டு, இல்லை 2 விசில் விட்டு உதிர்ந்து வரணும். நீங்கள் வந்து குழைய ஆக்கிடக்கூடாது. அது உதிர்த்தா தோலை எடுத்துகிட்டு உதிர்த்தா அப்படி உதிர்ந்து வரணும். 2 விசில் விட்டால் போதும். உதிர்த்து வைக்கணும். எப்போதும் நார்மல் கறி பண்ணுறோம்ல வாழைக்காய் பொரியல், இப்போ நான் இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், மஞ்சள் பொடி உப்பு போட்டு குக்கரில் விட்டாச்சு. இதை பாருங்கள், வாழைக்காய் உதிர்த்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும். அதை வந்து எடுத்து ஆறினோன்னே தோலை எடுத்துட்டு உரித்து வச்சுக்கணும். உரிச்சிட்டு அதை வந்து உதிர்த்து வச்சுக்கணும். இலுப்பச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். அதுக்கு என்னென்ன தாளித்து கொட்டினேன்னா, ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போடுங்க. கடுகு உடனே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். டக்குன்னு வெடிச்சிடும். உளுத்தம்பருப்பு செவந்தோடனே கடுகை போட்டுட்டு, பச்சை மிளகா, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுங்க. ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், இஞ்சி போட்டால் ரொம்ப வாய்வு தொல்லைலாம் நீங்கும். இஞ்சி போட்டாலும் டேஸ்ட்டும் அதுதான். பொடி மாஸுக்கு இஞ்சி ரொம்ப டேஸ்ட்டு. அதனால் பச்சை மிளகா, இஞ்சி இது 2ம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகா நீட்டு வாக்குலையும் போடுங்க. ரொம்ப பொடி பொடியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்கன்னா பச்சை மிளகா நான் பொடி பொடியாக நிறைய கருவேப்பிலை, இஞ்சி 3த்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்குந்து பொடி மாஸை உதிர்த்து வச்சுருக்கோம்ல வாழைக்காய் பொடி மாஸ், அதை வந்து அப்படியே வந்து அதில் போட்டுருங்க. ரொம்ப அப்படியே போட்டு பசறாதீங்க. அதை அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். அப்படியே ஜென்டிலாக உதிர்த்து விடுங்க இந்த கரண்டியால். அதுக்கு தேவையான பெருங்காயமும் போட்டாச்சு. பாருங்கள், அதை அப்படியே உதிர்த்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதை அப்படியே உதிர்த்தாப்பில் போட்டுட்டு அப்படியே ஜென்டிலாக அதை வந்து உங்களுக்கு கலரணும். அப்போ தான் வந்து இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றிங்க, அப்போ நல்லாயிருக்கும். அடியில் ஒட்டாத வரும். இது வந்து ஆறினோடனே கொஞ்சம் தேங்காய் போட்டு, தேங்காய் தேவையான ஆஃப் பண்ணி, ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுடணும். தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லெமன் புழியணும். இதுக்கு டேஸ்ட்டே லெமன் தான். ஆஃப் பண்ணிட்டு தான் புழியணும். முன்னாடி புழிஞ்சிடக்கூடாது. தேங்காயும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து புழியலாம். இல்லை கொஞ்சம் ஆறினோன்னு புழியலாம். உங்கள் சௌகரியம் அது. ஆக்சுவலாக இப்போ சுவையான பொடி மாஸ், இது வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. எப்போதும் நம்ம நார்மல் கறியோடு இது ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை அமாவாசை போது வாழைக்காய் யூஸ் பண்ணோம்ல, பண்ணி சாப்பிடுங்க. இப்போ தேங்காய் போட்டாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெமன் புழியறதே காட்டுறேன். அப்புறம் கொத்தமல்லி தூவுங்க, வாசனையாக இருக்கும் மேலே. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லியும் தூவுங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெமன் புழியும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. லெமன் ஆறிட்டு லெமனும் புழிஞ்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.